to ஒரு நிமிடம் ப்ளீஸ். ஆமா, இதெல்லாம் மட்டும் கரெக்டா சொல்லிடுறேன். ஆனா ஷூட்டிங் எவ்வளவு நேரம் டிலே ஆகுது உன்னால? எதுக்கு இவ்வளவு மேக்கப் போட்டுன்னு வர? மேக்கப் ஒரு ஆளு, ஹேர் ஸ்டைலுக்கு ஒரு ஆளு, அவங்களும் இவ்வளவு வேலை வாங்குற. அப்படி கடைசியில் ரிசல்ட் இப்படி தான் இருக்கு. ஏய் ஆல்ரெடி நான் வந்து நேச்சுரலாவே அழகுதான், ஓகேவா? அது வந்து இன்னும் கொஞ்சம் மேக்கப் போட்டு இன்னும் வந்து அழகுபடுத்துறாங்க. நான் கிளம்புறேன் இங்க இருந்து. நீயே தனியா சொல்லு. ஓகே ஓகே ஓகே, கோச்சுக்காத. வா 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 வா. நீ மட்டும் என்னது? நான் மட்டும் மேக்கப் போடலையா? எவ்வளவு 2 நிமிஷம் தான் ஆச்சு நமக்கு. அது அப்படிதான். பசங்க ரெடி ஆகுற 5 minutes ஆகும், பொண்ணுங்க ரெடி ஆகுறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும். சரி, உன் கண்ணாடி இந்த கலர்ல இருக்கு. கரெக்ட், ஃபேஷனா நம்ம வாங்கி போட்டோம். பர்மா பஜார் போய் நம்ம ஏத்த கண்ணாடி எதுன்னு வாங்கி பார்த்து போட்டுருக்கோம். சூப்பா, சத்தியமா கேவலமா இருக்குடா. அப்படியா? நீ சொல்லிட்டு அப்பனா நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரி, நீ வந்து ஒரு விஷயம் ஒன்று கேள்விப்பட்டிருக்கியா? அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு பெரிய மகான் ஒன்று சொல்லியிருக்காரு, அதிகமா மேக்கப் போடுற பொம்பளையும் அதிகமா மொக்க போடுற ஆம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரம் பூகோளம் எதுவுமே கிடையாது. நம்ம 2 பேரும் நல்லா தானே வாழ்றோம். ஆமா, கரெக்ட். ஓகே, அதை நாங்கள் சேலஞ்ச் பண்றோம். ஆனா இன்னைக்கு அதை க்ரூமிங் நம்மளை அழகுபடுத்திக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு நேரம் செலவு பண்றோம், எவ்வளவு காசு செலவு பண்றோம் அப்படின்ற பத்தில இன்னைக்கு நிறைய பேச போறோம். ஒரு நிமிடம் ப்ளீஸ்ல. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த சைட்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். அதாவது இங்க இருக்கிற பசங்க கிட்ட நான் கேட்கிறேன், பரவாயில்ல பெண்கள் வந்து தன்னை அழகுபடுத்தி என்னெல்லாம் பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? பெருசா ரிங் போட்டு இருக்குது, ரொம்ப பெருசா. ஆமா, கையில வளையலா கூட போட்டுக்கலாம். அத கண்ணுல லிப்ஸ்டிக் போடுறது. கண்ணுல லிப்ஸ்டிக்கா? ஹலோ, அதுக்கு பேர் ஐ ஷேடோங்க. நீங்க வேற யாரா? நீங்க சொல்லுங்க சார். எல்லாம் ஸ்டைலா ட்ரெஸ்லாம் போடுவாங்க. என்ன மாதிரி ட்ரெஸ்? அதான் மேடம் போட்டுன்னு இருக்காங்கல்ல. நான் சொல்ல, அவர் தான் சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க. ஹை ஹீல்ஸ் போடுறது. ஹை ஹீல்ஸ்? அதான் ஒரு 3 அடி தான் இருப்பாங்க பாக்குறதுக்கு. ஆனா ஹை ஹீல்ஸ் போட்டு ஒரு 5 அடி 6 அடி இருக்கிற போல. சில பேருக்கு போட்டா கூட ஹைட் வரது இல்ல. அதான் உண்மை. ஓகே, அப்புறம் அடுத்தது மிஸ்டர் குருவிக்கூடு தலையன். நீங்க சொல்லுங்க, இது ஆட்னா உள்ள இருந்து குருவி வருதா? நான் ஃபர்ஸ்ட் பாத்துறேன். நான் தொட்டு பார்க்கலாமா? பாரு, பாத்து கீச்ச போது பாத்து. என்ன வைக்க கூடாதடா, கையை கிழிச்சிட்டேடா. தீபாவளி அன்னைக்கு புஸ்வான வைக்க போற மாதிரி பக்கத்துல போனேன்னா கீச்சாம என்ன செய்யும் சொல்லுங்க. கேர்ள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஐஸ் தான் பார்ப்பாங்க. இந்த ஹைலைனர், மஸ்காரா, அது நல்லா பிரைட்டாக நல்லா சூப்பராக இருந்தால் தான் ஃபேஸே நல்லா இருக்கும். அது என்னது? மச்சக்காராவா? மச்சக்காரா அவங்க தான் மஸ்காரா. ஓ, மஸ்காரா போட்டுட்டு வரணும்ன்றது. ஓகே, சரி, வேற என்ன பண்றாங்க? ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்றாங்க. ஹேர் ஸ்ட்ரைட்னிங். ஓகே. பெர்ஃப்யூம்ஸ் நான் யூஸ் பண்றேன். நீங்க யூஸே பண்றது இல்ல அதெல்லாம்? 4 நாளைக்கு குளிக்கிறது இல்ல, ஆனாலும் கமகமன்னு மணக்கும். எதனாலனா அதனால. நீங்க மட்டும் நேத்தா குளிச்சேன். பெர்ஃப்யூம் யூஸ் பண்றது இல்லையா? பெர்ஃப்யூம். ஓகே ஓகே. அதிகமான ஃபேஷியல் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி அப்ளை பண்ணிக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க. ஃபேஸுக்கு பவுடர் தவிர இன்னும் ரோஸ் பவுடர், அது இதுன்னு க்ரீமு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய போடுறது. ஓகே, ஐஸ்கிரீம் எடுத்து போட்டுறாங்களா திடீர்னு? அப்புறம் புடவை வந்து மீன் வலை மாதிரி அப்படியே ஜல்லற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி புடவைங்களை கட்டுறது. ஓகே, பசங்களுக்கு பொண்ணுங்க தன்னை அழகுபடுத்தி கொள்ள என்னெல்லாம் உபயோகப்படுத்துறாங்க, என்னெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் நீங்க கருதுறது, அதை பத்தி சொல்லுங்க. ரொம்ப நீட்டா இருக்க முடியாது, அதெல்லாம் கட் பண்ணி ரொம்ப இதா பண்ணிருப்பாங்க. ஓகே, சின்ன சின்னதா வச்சுக்கிறது, பாப் கட். அதெல்லாம் பொட்டு வைக்காம இருக்கிறது ஒரு அழகுன்னுவாங்க, வளையல் போடாது ஒரு அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்க என்னமோ விபூதி குங்குமம்லாம் வச்சுட்டு வந்த மாதிரி சொல்றீங்க. ஓகே, அடுத்து நீங்க சொல்லுங்க. ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் வந்து ஜிம்முக்கு போயிட்டு தன் பாடியை வந்து நல்லா டைட்டாக காட்டணுன்றதுக்காக வந்து ஷார்ட்டாக போடுவாங்க. பெண்கள் வந்து அதை விட ரொம்ப ஷார்ட்டாக போட்டு காட்டுறாங்க. ஓகே, அது வந்து தன்னை வந்து மிடுக்காக காட்டுறதா அப்படின்னு நினச்சி அதை வந்து வேற மாதிரி காட்டுறாங்க. பசங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, பசங்கள்னா எங்கேயாவது இப்போ கிளம்பணும்னா ஒன்றும் பேண்ட்டு ஷர்ட்டு மிஞ்சி மிஞ்சி போனால் நம்மளை அழகுபடுத்திக்கிறதுக்கு ஒரு ஷூ ஒன்று பண்ணுறோம். ஸ்பெஷலைஸ்டாக ஒரு ஷூ இல்லைன்னா ஒரு கூலர்ஸ் மாட்டோம். அப்படி இல்லைன்னா பொண்ணுங்கன்னா வெளியில போறோம்னு தெரிஞ்சிட்டாலே அவ்வளவுதான். அவங்க தலைக்கு ஒரு கலரு, கண்ணுக்கு ஒரு கலரு, மூக்குக்கு ஒரு கலரு, வாய்க்கு ஒரு கலரு, கையில போற வேலை 5 நிமிஷம் தான். அதுக்கு கையில ஒன்று போடுவாங்க, காலில் ஒன்று போடுவாங்க. ஓகே, அடுத்த நீங்க சொல்லுங்க என்ன பண்றாங்க. சுடிதாரு அந்த மாதிரிலாம் போடுறதுக்கு போய் இப்போ ஜீன்ஸ் பேண்ட்டு, டிஷர்ட்டு அந்த மாதிரி போட்டுன்னு சுற்றுறாங்க. ஜென்ரலாக இப்போது எப்படின்னா, கர்லியாக இருக்க பொண்ணுங்க வந்து ஹேரை வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கிறாங்க, ஸ்ட்ரைட்னிங்காக இருக்கவங்க கர்லி பண்ணிக்கிறாங்க, அப்புறம் வந்து ஹேர் கலரிங் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அப்புறம் மட்டும் தான் பண்றாங்களா அது? இல்லை, இப்போ அது ட்ரெண்ட் ஆயிடுச்சு கேர்ள்ஸுக்கு. அப்புறம் வந்து நெயில் பாலிஷ், ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற கலருக்கு மேட்சிங்காக நெயில் பாலிஷ். ஆமாம், அதை வேற டெய்லி மாத்துறாங்களா? ஆமாம், அதை டெய்லி மாத்துறாங்க. அப்புறம் ஐலைனர், அப்புறம் மெடிக்யூர், பெடிக்யூர் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அடுத்தது சார் நீங்க சொல்லுங்க சார். பாதி முடி முன்னாடி விட்டு பாதி முடி பின்னாடி விட்டுக்கிறாங்க சார் இப்பலாம். ஓகே, அப்புறம் டார்கெட் பண்றீங்க எல்லாரும், பாத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. பசங்க பேக்ல பாத்தீங்கன்னா புக்ஸ், பென்சில், பேனா அதெல்லாம் இருக்கும். இது உங்க பேக் கொஞ்சம் எடுங்க பாப்போம். பேக் அங்க வச்சிருக்கேன். புக்ஸ் பேனாவை தவிர எதுவும் இருக்காது. எதுவும் இருக்காது. கண்டிப்பா இருக்காது. செக் பண்ணி பார்த்தலாமா டைரக்டா? பாருங்க. எடுங்க, பேக் எடுத்துட்டு வாங்க. பசங்க பேக்ல எதுவும் இருக்காது, பொண்ணுங்க பேக்ல நிறைய அழகு பொருட்கள் இருக்குன்னு இவங்க வந்து பொண்ணுங்க மேல ஒரு குற்றம் சுமத்திருக்காங்க. இதை விசாரிக்கிறதுக்காக இங்க இருக்கிறதுல ரொம்ப அழகான பெண்ணான பர்சானியா இதை செக் பண்ணுவாங்க. பாக்தாத் பேரழகி. பாத்துக்கோங்க மக்களே, பாத்துக்கோங்க. ஓகே, அவர் படிக்கிற காலேஜோட ஐடி கார்டு வச்சிருக்காரு, நல்ல பையன். அடுத்தது பாத்துக்கோங்க. யோ, எவ்வளவு சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒரு பொண்ணு கொடுத்ததுங்க. ஓகே, வாங்க உங்க பேக் தான் எடுக்கிறோம்.
அடுத்தது கால்குலேட்டர். இது எதுக்கு? பிட் அடிக்கிறது. நான் ஆஸ் எ பிகாம் ஸ்டூடெண்ட்னால கால்குலேட்டர். ஓ ஓகே. ஆஸ் எ பிகாம் ஸ்டூடெண்ட் ஐம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். கால்குலேட்டர். மனுஷனுக்கு தேவை சாப்பாடு, உணவு. அதை தான் அது கூட ஒரு பொண்ணு தான். அதையும் ஒரு பொண்ணு தான் கொடுத்துருக்கு. கையில் கிடைச்ச வர லாபம் இது ரெண்டையும் நாங்கள் கையில் வச்சுக்க போகிறோம். போகிறப்ப பங்கு போட்டு சாப்பிட போகிறோம். சொல்லுங்க. இப்போ வந்து வேக்சிங், கையில் காலில் இருக்க ஹேர்ல எடுத்துறது, அது அப்புறம் பெடிக்யூர் பண்ணுறது, மேனிக்யூர், அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த சுடிதார் மெட்டீரியல்ஸு, குர்த்தா, இந்த மாதிரி சிம்பிளாக சாரீ கட்டும்போது தலையில் பூ வைக்கிறது வந்து பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் சில பேர் இந்த மாடர்ன் ட்ரெஸ்லலாம் மல்லிகை பூ வைப்பாங்க. ஆமாம். எப்பா ஐயோ, அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் சார். அதை பார்த்து ரொம்ப கொடுமைப்பட்டிருக்கேன். அதனால முன்னாடிலாம் மோஸ்ட்லி வந்து தலையை எண்ணெயை வச்சு சீவிட்டு வருவாங்க. இப்போ யாரும் அந்த மாதிரி பண்ணுறதே இல்லை, எண்ணெயும் வைக்கிறதில்ல. ஹேர் ஸ்ப்ரேன்னு ஒன்று வந்துருச்சு, அதை போட்டுறாங்க, முடியை விரிச்சு விட்டுறாங்க, வந்துடுறாங்க. அது பார்க்க நல்லா இருக்கா இல்லையா? சம்வாட் பெட்டர். நல்லா தான் இருக்கு. ஓகே. இப்போ இருக்கிற பெண்கள் கிட்ட வந்து ஒரு கேள்வி நான் கேட்குறேன். அதாவது இவ்வளவு குற்றம் சொல்லியிருக்காங்க, இது போடுறீங்க அது போடுறீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க தான் இப்போ நம்ம மானத்தை காப்பாத்தி ஆகணும். கமான், நீங்க தான் சொல்லணும். எதுக்கு வெக்கப்படுறீங்க? நாணம்ன்றது ஒரு அழகு தான், ஆனால் அதுலேருந்து நம்ம வெளியே வரணும். கமான், நீங்க பேசுங்க. நான் போயிடுவா. இவர் பக்கத்து உட்கார இருந்தாலும் பேச மாட்டீங்களா? அவர் இடத்த மாத்திடுவா. என்ன இவர் பேசினா தான் பேசுவீங்களா? சார் நீங்க கேட்டால் தான் கேட்கலாம். இல்லை நீங்கள் கேள்வி கேட்டால் தான் பதில் சொல்லலாம். ஏதாவது கேளுங்க. நான் கேட்ட கேள்வி அப்படி என்ன பண்ணுறோம் சொல்லுங்க. பச்சை கலர் பேண்ட்டு, ப்ளூ கலர், அப்படி கலர் கலராக போடுறது பொண்ணுங்க தான் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நீங்க வந்து பென்சில் ஃபிட்ன்ட்டு இப்படி இது சூம்பி போன காலு அதே அப்படியே காட்டும். அப்புறம் லெக்கின் போடுறோம், அதே மாதிரி நீங்களும் போடுறீங்க. நாங்க போட்டா தப்பு, நீங்க போட்டா கரெக்ட். நியாயமான கேள்வி, நியாயமான கேள்வி. வேற இன்னொரு பெண் நீங்க சொல்லுங்க. அடுத்த வீட்டு பெண். அந்த பட்டு வேஷ்டி அந்த மாதிரி யாரும் யூஸ் பண்றது கிடையாது. ஒரு மாதிரி பார்க்காதீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. அப்படி இல்ல, காமனா சொல்றேன். நீங்க கூட இப்ப கான்வர்ஸ் ஷூஸ் போட்டிருக்கீங்க, டைட் ஃபிட்ஸ் போடுறாங்க, ரெயின்போ கலர் பேண்ட்ஸ், அந்த மாதிரி எல்லாம் நல்லா இல்ல. பழைய காலத்து அந்த ஸ்டைல் யாரும் யூஸ் பண்றது கிடையாது. ரொம்ப மாடர்னைஸ்டா இருக்காங்க எல்லாரும். அதாவது பொண்ணுங்க மட்டும் இல்ல பசங்களும் இருக்காங்கன்றீங்களா? இல்ல பசங்க மட்டும் ஈக்குவலா இருக்காங்க எல்லாரும். ஓகே சரி. பசங்க இவ்வளவு விஷயம் சொன்னாங்கல்ல, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு மேக்கப் போடுறீங்க, டெய்லியும் ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்றீங்க, பிரில் பண்றீங்க, எல்லாம் பண்றீங்கல்ல, ஸ்டட் போடுறீங்க காதுக்கு, அது மாதிரி தான் கேர்ள்ஸும். ஓகே. சில காமன் கேர்ள்ஸும் இருக்காங்க. இப்போ மட்டும் கை தட்டுங்க, பேச சொன்னா பேசாதீங்க. ஓகே. அவங்க சொன்னோடனே ஏதோ கழட்டின மாதிரி இருக்கு. குருவி கூடு தலை என்ன பண்ணீங்க இப்போ? நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஸ்டட்டை கழட்டினீங்க, அந்த பாக்கெட்டில் வச்சிருக்கிற அந்த ஸ்டட்டை கொஞ்சம் கையில் காமிங்க. ஒரு நிமிஷம், நீங்களே எடுத்தாங்க. அங்கே வேற என்னமோ வருது. ஓகே. இது வந்து மூக்கில் போடுறதா, காதில் போடுறதா, கண்ணில் போடுறதா? போட்டுக்கலாம். ஆனா இப்போதைக்கு நான் காதுல போட்டுருக்கேன். ஓகே சரி. அவர் சொன்னாரு இந்த மாதிரி பாய்ஸ் யூஸ் பண்றதெல்லாம் கேர்ள்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கேர்ள்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்ததுதான். ஓகேவா? இததான் இப்போ வந்து பாய்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இத பத்தி என்ன சொல்றீங்க? பார்த்தா ஃபேண்டே நீங்க போட்டு வர முடியாது. ஏன் போட்டு வர முடியாது? பாய்ஸ் தானே யூஸ் பண்ணாங்க. ஹலோ, நீங்க யூஸ் பண்ணதெல்லாம் நாங்க யூஸ் பண்ணும்போது அழகா இருக்குங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்க யூஸ் பண்றதெல்லாம் நாங்க யூஸ் பண்றது நல்லா இல்லைன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? கண்டிப்பா எல்லாமே நல்லா இருக்கு. பாய்ஸ் எவ்வளோ குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க நம்மளை பற்றி. நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறோம், அது யூஸ் பண்ணுறோம். ஸோ பாய்ஸ் அவங்கள க்ரூம் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க? ஷார்ட்டாக ஷர்ட் போடுறது, கலர் பார்க்க முடியாத கலரில் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் கண்ணில் பார்த்தாலே அப்படியே ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல். அது அட்ராக்ஷன் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. பட் அது யாரும் பார்க்க மாட்டாங்க. ஓ, பக்கத்தில் இருக்கிறவங்க இது வரைக்கும் பார்க்கவே இல்லை, பார்க்குற மாதிரி இல்லை. ஓ, பயமா இருக்கா உங்களுக்கு? தம்பி வேணா இந்த சைடு வந்து உட்காந்துடுறா. அப்புறம் பாடி பில்டிங், ஜிம்முக்கு போய் சீன் காட்டுறது. ஓகே. அங்க போய் பார்த்தா 2 கிலோ டம்பிள் தான் தூக்குவாங்க, ஆனா பெரிய இது மாதிரி வந்துடுது. அந்த ஜிம்முக்கு போறாங்க, அந்த ஆர்ம்ஸ் எது காமிக்கணும்? அது ஒழுங்கா ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போடலாம்ல, இல்ல ஹாஃப் ஸ்லீவ் போடலாம்ல. போறதே அத காட்டுறதுக்கா தானே? இல்ல, அந்த ஆர்ம்ஸ் கட் ஆகுறான், கேவலமா இருக்கு. பாக்க நல்லா இல்ல, நல்லாவே இல்ல. ஓ மை காட். ஆக தமிழ் பட ஹீரோக்கள் எல்லாரும் அத தான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லா இருப்பாங்க, இவங்க எல்லாம். ஓகே, தெரியாம கேட்டேன். சரி வேற மேடம், இதுக்காக நீங்க பதில் சொல்லுவீங்களா? சிரிச்சு முடிச்சிட்டீங்களா? சார் நீங்க பக்கத்துல உட்கார்ந்தா அவங்க சிரிக்கிறாங்க சார், நான் என்ன சார் பண்ணேன்? என்னது? நான் எல்லாம் அந்த சைடு போயிடுறேன் சார். இல்லை வேணாம், நீங்கள் இங்கே இருங்க. நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். பசங்க அழகுபடுத்திக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க? க்ரீம்ஸ் அவங்களும் யூஸ் பண்ணுறாங்க. என்ன க்ரீம்? ஐஸ் க்ரீமா? ஐஸ் க்ரீம்ஸ் இல்லை. அப்புறம் தலைக்கு போடுறது, பேண்ட் வந்து ரொம்ப லோவாக போடுறது. ஓகே. உள்ள இருக்கிற இன்னர்வேர்ஸ் எல்லாம் தெரியுற மாதிரி போடுறது. ஆமாம், இல்லைன்னா போடலன்னு நினச்சிட்டாங்கன்னா கரெக்டு. ஆகா, இந்த பொண்ணு பேசிருச்சு, இதுக்காகவே கை தட்டணும். இன்னும் ஏதாவது வச்சிருக்கீங்களா?
அதிரடியா குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்ல, போதும். நன்றி வணக்கம் சொல்லிட்டீங்க, இன்னும் முடியல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. பிராண்டட் வாட்ச் போட்டிருக்கேன், சும்மா ஆட்டி ஆட்டி பேசுறது. இல்ல இல்ல எல்லாம் பஜார் வாட்ச் 150 ரூபா. அப்புறம் 10 ரூபா போடுற மாதிரி பேசுறது. இது மேட்ஸ் பேண்ட் ஓகே 1.5 ரூபாய்க்கு பஜார்ல வாங்கி வந்து அந்த மாதிரி போடுறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. Okay. டெய்லியும் ஷேவ் பண்ணாம அது ஒரு ஸ்டைல்ன்ற மாதிரி தாடி வச்சுட்டு அந்த மாதிரி. அப்புறம் சிங்கம் படம் வந்து அதுல சூர்யா வச்சிருக்கேன்ற பேர்ல அவங்களும் அந்த மாதிரி வைக்கிறது, அந்த மாதிரிலாம். ஓகே, நீங்க ஆட்டோகிராஃப் சேலை வாங்கி போடலாம், நாங்க சிங்கம் மீசை வைக்க கூடாதா? பசங்க பொண்ணுங்க தன்னை அழகுபடுத்திக் கொள்ள என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத பத்தி இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேச போறோம். எஸ், இப்போ வந்து உங்க எல்லார்கிட்டயும் ஜெனரலான கேள்வி என்னன்னா, உங்களுடைய க்ரூமிங்காக ஒரு மாசத்துக்கு நீங்க வந்து எவ்வளவு செலவு பண்றீங்க? பவுடர் செலவு, பொட்டு செலவு எல்லாம் வாங்குறதுக்குலாம் மொத்தம் எவ்வளவு ஆகுது அப்படின்றதான் கேள்வி. சொல்லுங்க. 100 rupees செலவு பண்ணுவேன். ஃபேஸ் வாஷ் மட்டும் வாங்குவேன். ஃபேஸ் வாஷ் மட்டும் வாங்குவீங்க? ஓகே, அது வாங்க காசு இல்லைன்னா அது கூட பண்றது இல்ல? அதுவும் பண்றது இல்ல. ஓகே, அடுத்தது நீங்க சொல்லுங்க. அந்தளவு ஃபேஷியல் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கிறது இல்லை, ஏன்னா ஹெல்த்துக்கு சூட் ஆகாது. ஓ, ஹெல்த்துக்கு சூட் ஆகாதுன்றதுனால அவர் ஃப்ரெண்டா? வேற சொல்லுங்க, நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க? ஒரு 500 ரூபாய்க்குள்ள வரும். ஷாம்பு, பவுடர், அவ்வளவுதான். ஓகே, ஓகே, இந்த ஜெல் கில்லு ஸ்பைக் வைக்கிறது ஜெல்லாம் இல்ல, இருக்கிறதும் கொட்டி போயிடும். அதனால ஓகே, நெக்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. ஒரு 150 மேக்ஸிமம், அவ்வளவுதான். 150. ஓகே, நீங்க சொல்றது மந்த்லியா இல்லனா வீக்லியா? மந்த்லி. மந்த்லியே 150 தான். மந்த்லி 150. சோப்பு யூஸ் பண்ணுவோம், ஷாம்பு, சீப்பு வாங்குவோம், கண்ணாடி, அவ்வளோ, வேற ஒன்றும். நெக்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. நான் பண்றது சந்தன போட்டு மட்டும்தான். அது வந்து அந்த ஒரு பாக்ஸ் வந்து 20 ரூபாய் தான். பல வருஷத்துக்கு வரும். அது சந்தனம் வந்து கெட்டு போக போறது இல்ல. பல வருஷத்துக்கு வருமா? அவ்வளவுதான். ஓகே, அடுத்து நீங்க சொல்லுங்க. பசங்க க்ரூமிங் பார்த்தோம்னா உங்க க்ரூமிங், எங்க க்ரூமிங் நான் பார்த்தா நான் ஒன்றும் பெருசாலாம் பண்ணிக்கிறது இல்லை. மந்த்லி ஒரு கட்டிங், ஹேர் கட்டிங், அது ஒரு 150 ஆகும். வெளியில போனா ஒரு கூலர்ஸ். இப்ப பசங்க கிட்ட பாப்புலரா இருக்கிற ஹேர் கட் என்ன இப்ப கரண்ட்ல ஃபேஷன்ல இருக்கு? அந்த மோஹாக் வைப்பாங்களா? அது மோகன் வச்சிருக்காரு. மோகன் வச்சது இல்லைங்க, மோஹாக். மோஹாக் இல்ல சினிமாவை பார்த்து வைக்கிறீங்களா இல்ல கிரிக்கெட்டர் வைக்கிற ஹேர் ஸ்டைலா எப்படி? சினிமாவும் பார்ப்போம், அந்த மேகசின்ஸ்லாம் பார்த்து வைப்போம். சில பேர் வந்து அந்த பார்பர் ஷாப் போயிட்டு எது நம்மளுக்கு எது நான் சூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரே வச்சு விடுவாரு. ஓகே, கண்ணை மட்டும் வந்துரும், அவ்வளவுதான். வெரி குட் வெரி குட். வேற நீங்க சொல்லுங்க, நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க? காமனாக வந்து வீட்டில் வாங்குறது யூஸ் பண்ணுவோம். சோப்லாம் வாங்கலாம், எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ ஷாம்பு சப்போஸ் தேவைன்னா வாங்கிட்டு வந்துடுவோம். கட்டிங் அவ்வளோதான். அதெல்லாம் விடுங்க, இந்த பவுடர், ஃபேஷியலு அதெல்லாம் பழகமே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள். நான் அவ்வளோ மேக்கப் போட மாட்டேன். ஒன்லி ஹேர் கட், அவ்வளோதான். ஒன்லி ஹேர் கட், அது மட்டும் தான் செலவே? அது மட்டும் தான். அதுவும் காசு கொடுப்பீங்களா இல்லை அப்படியே ஓடி? இல்லை, காசு கொடுப்பேன். ஷாம்பு யூஸ் பண்ணுவேன், அது தனியாக நானே தான் வாங்குவேன். அது ஒரு 50 ரூபா ஆகும் ஒரு மாதத்துக்கு, அவ்வளோதான். மாதத்துக்கு 60 ரூபாய்க்கு ஷாம்பு வாங்குறீங்க? ஆமாம். ஓகே, அடுத்து நீங்கள் சொல்லுங்கள். ஹேர் கட், ஷேவிங் அதெல்லாம் 200 ஆகும். அப்புறம் ஷாம்பு அது ஒரு 100, டோட்டலாக ஒரு 300. ஓகே மேடம், நீங்கள் சொல்லுங்கள். பெருசாக ஃபேஷியல் இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸில் எதுவும் பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது. வீட்டில் வாங்குறது அதான். ஓகே, அவ்வளவுதான். அடுத்தது குருவி கூடு தலையரே. நீங்க சொல்லுங்க, இந்த மண்டையை மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க என்னென்ன வேலை எல்லாம் பண்றீங்க? மெயின்டைன் பண்ணறதுல இல்ல, ஹேர் கட் பண்ணாம இருந்தாலே இப்படி தான் இருக்கும். இந்த பெர்மிங், பூமிங், கர்லிங் அதெல்லாம் பண்றீங்களா? கர்லிங் ஒரே வாட்டி பண்ணேன், அது அப்படியே பண்ண மாட்டாயிச்சு. ஓ ஓகே. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு உங்களோட கூந்தல்? முன்னாடி கூந்தல் இல்லாதவரை தேடாதீங்க. இந்த அவர மாதிரி இருந்துச்சு நினைக்கிறேன். யாரு இங்க இருக்கிற மாதிரி கூந்தல் இருந்துச்சு? மறந்துட்டேன். ஓ ஆனா அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணீங்க நீங்க? கர்ல் பண்ணேன். கர்லிங் அப்படினா அப்படியே சுத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு. சோ உங்க மந்த்லி செலவு எவ்வளவு? மந்த்லிலாம் எப்படியும் 1000 குள்ள தான் இருக்கும். என்ன ஒரு நல்ல சோப்பு, நிறைய நொர வர மாதிரி ஒரு ஷாம்பு, ஓகே, அப்புறம் ஒரு ஃபேஸ் மாஸ்க் அந்த மாதிரி ஏதாச்சும். இதெல்லாம் பண்றதுக்கு மாசம் 1000 ரூபாய் ஆகுது உங்களுக்கு? ஆமா ஆமா. அப்புறம் ஹேர் நிறைய இதால பாடி ஹீட் ஆயிடும். அதுக்கு மட்டும் வீக்லி ஒன்ஸ் மட்டும் ஆயில் வச்சு நிறைய இந்த கத்தாழை அந்த மாதிரிலாம் போட்டு கொஞ்சம் கூல் பண்றதுக்கு ஏதாவது பண்ணணும். ஓகே, சோத்து கத்தாழை எடுத்து தடவிப்பீங்க தலையில. ஆக இவ்வளோலாம் பண்றீங்க, 1000 ரூபாயில முடிஞ்சிருது. ஆமா, ஃபுல்லா இதுவா நம்மள கத்தாழை வீட்டு வாசல்ல இருக்கு, திஷ்டி வச்சாங்க, கட் பண்ணி எடுத்து போக வேண்டியது. ஓகே, ஆக மொத்தம் அந்த பொண்ணை விட 10 மடங்கு செலவாகுது உங்களுக்கு. ஆமா, அப்படிலாம் இல்லையா? ஓ 10 மடங்கு உங்களுக்கு கம்பேர் பண்ணா 10. உங்க தலைக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க? நார்மல் ஷாம்பூஸ் தான். ஷாம்பூஸ் தான். எவ்வளவு ரேட்ஸ் கேக்குறேன்? 50 தான். இவங்க தலைக்கு 50, உங்க தலைக்கு 1000 ரூபாயா? ஓ ஓகே, பாருங்க. ஷாம்பூக்கு 1000 ரூபாய் இல்ல, மொத்தம் சேர்த்து தான். மொத்தம் சேர்த்து 1000 ரூபாய். எப்படியும் அவங்களோட அதிகமா தானே நீங்க செலவு பண்றீங்க. ஏய் பரவாயில்ல, பின்ன அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்றாரு. அந்த கூந்தலை மெயின்டைன் பண்றது ஈஸி, இதை மெயின்டைன் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? காலையில தூங்கி எழுந்தா எவ்வளவு எரியும்ல. டெய்லி சிக்க உடைச்சா எப்படி இருக்கும்? சரி கரெக்ட். அடுத்து மேடம் நீங்க சொல்லுங்க, உங்களோட மாச செலவு எவ்வளவு அழகுபடுத்திக் கொள்வதற்காக? 3 months 1000 rupees. 3 months 1000 rupees. 3 மாசத்துக்கு சேர்த்து வாங்கிடுறீங்க? இல்ல, அதுவே 3 months வரும். ஓகே. என்னலாம் வாங்குறீங்க? நெயில் பாலிஷ், ஐலைனர்.
ஓகே. பவுடர் வீட்லயே வாங்கிடுவாங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. இட்ஸ் சிம்பிள். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம திஸ் சைடு வரோம். இந்த தாடிக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க? ஹேர் கட் மட்டும் தான் பண்ணேன். only 100 only. ஓகே. நெக்ஸ்ட் மேடம் நீங்க சொல்லுங்க. ஐலைனர் மட்டும் தான் வாங்குறேன். ஐலைனர் மட்டும் தான் வாங்குறீங்க. எவ்வளவு ஆகுது? 10000 ரூபாய் ஆகுதா? இல்ல கம்மி தான். சோப்பு ஷாம்பு இது மட்டும் தான் சார். சோப்பு ஷாம்பு மட்டும் தான். அதுவும் நீங்க வாங்குறீங்களா வேற யாராவது எடுத்துறீங்களா? நான் தான் வாங்குறேன். நீங்க தான் வாங்குறீங்க. எவ்வளவு செலவாகுது? 150 150 உள்ள வந்துருது. சோப்பு ஷாம்பு அவ்வளவு காஸ்ட்லி ஆயிடுச்சா? சரி, உங்களை கவர்ந்த ஃபேஷன் ஸ்டார் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? ஒரு ஃபேஷன் ஐகான். சூர்யாவை பிடிக்கும். ஓகே. சூர்யா பிடிக்கும். ஆனந்த் பாபுவை பார்த்து இப்படி காலாட்ட ஆரம்பிச்சேன், அந்த ஏதாவது இருக்கா? காலாட்டினே இருக்கீங்க? அது பயத்துல. ஓ, பயத்துல ஆடுது. எதனால பயம் உங்களுக்கு? இவரை பார்த்தா பயமா இருக்கா? சார் அப்பவே சொன்னேன் அங்க உட்காராதீங்கன்னு, கேட்கவே மாட்டீங்க நீங்க. சரி, உங்களை கவர்ந்த ஃபேஷன் ஸ்டார் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? ஃபேஷன் ஸ்டார். ஆமா. சூர்யா பிடிக்கும். சூர்யா கிட்ட எந்த ஸ்டைல் காப்பி பண்ணீங்க? அவர் ஸ்டைல் வாரணம் ஆயிரம் பார்த்து 6 பேக் வச்சிங்களா? அந்த ஷைனிங் முடி பிடிக்கும். ஓ, கஜினில இருக்க மாதிரி. அதுக்கப்புறம் கஜினில முடியே இருக்காது, அப்ப ஷைன் ஆகும். அதான் பிடிக்குமா உங்களுக்கு? நீங்க ஃபாலோ பண்ற ஒரு ஃபேஷன் ஸ்டார், ஒரு ஃபேஷன் ஐகான்னா யாரை சொல்லுவீங்க உங்களோட ஃபேவரட்? சார் 2 பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். கமலஹாசன் சார் ரொம்ப பிடிக்கும். ஓகே. நான் ஃபாலோ பண்றவர் வந்து ப்ரூஸ்லி ரொம்ப பிடிக்கும். ஓகே. இப்போ ஃபேஷன்னா இப்போ கமல் வந்து அவரோட அடுத்த படத்துல ஏதாவது விதமான ஹேர் ஸ்டைல் வச்சாருன்னா இல்லை தாடி வச்சா நீங்க அதை ஃபாலோ பண்ணுவீங்களா? கண்டிப்பா ஃபாலோ பண்ணிடுவீங்க. விரும்மாண்டி படம் வந்தப்ப அப்படி வச்சிருந்தீங்களா அந்த ஜாயிண்ட்? இது அப்ப எனக்கு வளரல, சின்ன வயசுல. ஓகே. சரி, அடுத்தது நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு கவர்ந்த ஃபேஷன் ஐகான்? ஜித் சார் தான் ஆக்சுவலா. ஓகே. கிறிஸ்டியானோ ரொனால்டோ, சுனில் நரைன் அவங்களாம் பிடிக்காது உங்களுக்கு? தீனா படத்துல நிறைய முடி வச்சிருப்பாரு, சின்னதா ஒரு கடுக்கன் மட்டும் போட்டிருப்பாரு. ஆமா. ஹேர் ஸ்டைல் நிறைய இருக்கும், சின்னதா இருக்கும் கடுக்கன். அவர் கலருக்கும் அதுக்கும் இந்த ஒரு பாட்டு கூட வரும், லைலாவோட பாட்டு பாடுவார். அந்த ஆக்ஷனு அந்த கடுக்கன் எல்லாம் பார்க்கும்போது ஸ்டைலா நல்லா இருக்கும், பொருத்தமா இருக்கும், பெர்ஃபெக்ட்டா. அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்களா? நான் ஒரு தடவை வச்சு நிறைய முடி வச்சு மேட்ச் ஆகல, அவர் அளவுக்கு வரல, அதுக்கப்புறம் கொட்டிருச்சு. ஓகே. நீங்க வந்து மலிங்கா ஸ்டைல காப்பி பண்ணீங்களா உங்களுடைய ஹேர் ஸ்டைலுக்காக? அதையும் காப்பிலாம் பண்ணல. எனக்கு இப்ப இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. சரி, நானே வச்சுட்டேன். சரி, யாரையும் பார்த்து இவங்கள மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டே இல்லை. எனக்கு யாரு பிடிக்கும்னா, இந்த பிடிக்கும்னு இல்லை, நான் பார்த்து நல்லா இருக்கேன்ற மாதிரி இந்த அனியன் படத்தில் ரெமோ சாங்கில் விக்ரம் வச்சிருப்பாரு. எல்லா ஸ்டைலுமே அவருக்கு சூட் ஆகும் பர்ஃபெக்டாக. அவர் ஃபேஸுக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி எல்லாமே கேர்லும் இருக்கும், ஸ்ட்ரைட்னிங் யாரும் இருக்கும், எல்லாமே பண்ணியிருப்பாரு. எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். ஓகே. சோ நீங்க சொல்லுங்க. இப்போ மான் கராத்தே ஸ்டைல் தான் விட்டு வந்திருக்கேன். மான் கராத்தே ஸ்டைல். இதுதான் மான் கராத்தே ஸ்டைலா? இல்ல எனக்கு மானும் தெரியல, கராத்தேயும் தெரியல, ஸ்டைலும் தெரியல. எங்க இருக்கு கொஞ்சம் காமிங்க. இல்ல தலலாம் குச்சியா இருக்குல முடி. ஓகே. இது வரதுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? கலரே சரியில்லையே, என்ன பண்ணிருக்கீங்க? சோப்பா? ஷாம்பு தான். ஷாம்பு தான் போட்டீங்க. ஏன் அப்ப உங்க கலர் வேற மாதிரி இருக்கு? லைட் நினைக்கிறேன். அப்ப எல்லார் மண்டையும் ஒரே மாதிரி இருக்கே, உங்க மண்டை மட்டும் வேற மாதிரி இருக்கு. அதான் மான் கராத்தே ஸ்டைல் தான் இப்போதான். ஓகே, மான் கராத்தே ஸ்டைல் வச்சிருக்கீங்க. வெரி குட். மான் கராத்தே மேன் சிவகார்த்திகேயன் ரசிகராங்க. சூப்பர், நல்லா வருவீங்க. அடுத்தது விக்ரம் பிடிக்கும். அன்னியன் படத்துல வர ரெமோ போல ஸ்டைல் பண்ணலாம் பார்த்து. அம்பியா வரப்ப அப்படி வழிச்சு வாரிப்பாரு, அது பிடிக்குமா? இல்ல ரெமோ, ஆனா முடி அந்த அளவுக்கு வரல. வந்துட்டா கும்பி பாகமா இருக்கும், அதனால விட்டேன் அது. ஓகே. தனு சார் மாதிரி ஹேர் ஸ்டைல் பொல்லாதான். ஓகே, பொல்லாதான் ஹேர் ஸ்டைல். இப்போ வச்சிருக்கிறது ஆமா, ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி வருது. இன்னொரு 4 மாசம் வெயிட் பண்ணீங்கன்னா ஃபுல்லா வந்துரும். அதனால ஓகே, அதான் வச்சிருக்கீங்க. நான் அஜித் சார் மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்க? அவர் அதான் ஃபர்ஸ்ட் டே வீரம் வந்து வேஷ்டி சட்டையில் போகிறது. ஓகே. அந்த மாதிரி டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி. அவர் ஃபுல் படத்துலயும் வேட்டி சட்டை தான் போட்டுருக்காரு. அப்பனா நீங்க? நானும் ஃபுல் படத்துலயும் வேஷ்டி ஷர்ட்டில் தான் பார்த்தேன். அவர் போட்டு பார்த்தாரா? அவர் போட்டு நடிச்சாரு. எனக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் சாருடைய ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். ஓகே. பட் நார்மலாக நமக்கு என்ன வருதோ அது. ஆமா, கரெக்ட். எது நல்லா இருக்கோ அதை தானே வச்சுக்க முடியும். ஓகே, சூப்பர். பட் ரசிக்கிறேன் உங்களோட ரசனையை நான்.